இன்றைக்கு வந்து என் கிளையண்ட் ஒரு ஆள் அடித்தார். எனக்கு அடித்து வந்து சொன்னார், இப்படி மிஸ்ஸிசாகாவில் ஒரு $1.3 மில்லியன் வாங்கின செமி டிட்டாச் வந்து இப்படி ஆல்மோஸ்ட் $400,000 கிட்ட லூஸ் பண்ணிட்டுது, 900,000 விற்றுருக்கணுமெண்டு. பின்ன நான் கேட்டேன், எப்போ வாங்கினவியண்டு. அவியல் ஜனவரியில் வாங்கியிருக்கணும், 2022 ஜனவரி 2022 அப்போவே ஓவர் பே பண்ணிட்டோம். எங்களுக்கு எல்லாம் தெரியும் அந்த காலம் என்ன நடந்ததுண்டு. எல்லாரும் ஓவர் பெட்டிங், எல்லாரும் pretty much காசு இன்னும் தண்ணியில் மரத்தில் வளர்கிற மாதிரி ஆஞ்சு வாங்கினவ. அண்ட் தென் அன்ஃபார்ச்சுனேட்லி இப்போ அதை வந்து குறைய விலைக்கு விற்றுருக்கணும். இந்த கதைகள் வந்து நாங்கள் எவ்வளவோ எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துட்டோம். காண்டோ 400,000 லூஸ் பண்ணது, அந்த வீடு இவ்வளோ லூஸ் பண்ணது, அப்படி இப்படின்ட்டு எவ்வளவோ நாங்கள் எக்ஸாம்பிள் பார்த்துட்டோம். அப்புறம் என்ன பண்ணுற கதை சொன்னார் என்னடா, இப்போ ரெண்ட்டும் வந்து கீழே விழுதுண்டு. சரிக்கா, ரெண்ட் வந்து டெஃபினெட்லி கீழே விழுது, அதை அட்ஜஸ்ட் பண்ணி கொண்டிருக்கு. என் ஃப்ரெண்ட் என் அம்மா வந்து ஏர்பிஎன்பி செய்கிறவா. இப்படி ரெண்டெல்லாம் கீழே விழுது, பின்ன அவக்கு ஏர்பிஎன்பிஸ் ரெண்ட் பண்ணுறதுக்கே கஷ்டமாக இருக்குது. நான் அவளோட கதைச்சினான்ட்டு. பின்ன நான் வந்து கேட்டேன், இப்படி உங்களோட ஃப்ரெண்ட் என் அம்மா வந்து ஏர்பிஎன்பி நல்லா செஞ்சு கொண்டு கேட்க, அதாவது 2021, 2022, ஈவன் 2023 காசு எல்லாம் நல்லா வந்துன்ற கேட்க உங்கள்கிட்ட வந்து சொன்னவாவா, இப்படி ஏர்பிஎன்பியை வாங்குங்கோ, நல்லா செய்யலாம், கிணக்கா காசு உழைக்கலாமண்டு. பின் அவர் சொன்னார், இல்லை அப்போ எல்லாம் வந்து சொல்லலையாண்டு. பின் நான் சொன்னேன், இது வந்து ஒரு பேசிக் ஹியூமன் நேச்சர். எங்களுக்கு வந்து ஒரு ஒரி இருக்கேக்க, நாங்கள் இப்போ காசு லூஸ் பண்ணால் என்ன தெரியாது, அதை நாங்கள் இன்னும் ஒரு ஆக்களோட போய் ஷேர் பண்ண நினைப்போம். ஏனெண்டா எங்களுக்கு எம்பத்தி தேவை. அதாவது யாராவது பார்த்து எங்களை ஓகே டோன்ட் வரி பரிதாபப்பட்டு சொல்ல மாட்டோமோன்ற ஒரு எம்பத்தி தேவை, ஒரு எண்ணம் இருக்குது எங்களுக்கு. ஸோ அதை நாங்கள் கூட ஷேர் பண்ணுவோம் மற்ற ஆக்களோட. ஸோ இப்போ நீங்கள் சுத்த வரை இருக்கிற ஆக்கள் எப்போவுமே இப்படி நான் ஒரு வீடு வாங்கி பாலா போட்டேன், இப்படி ஒரு வீடு வாங்கி நான் இவ்வளோ லூஸ் பண்ணி போட்டேன், இப்படி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் செஞ்சு நான் இவ்வளோ லூஸ் பண்ணிட்டேன்னு சொல்லி கொண்டிருக்கணுமெண்டா, உங்களோட ஃபோக்கஸை நீங்கள் அவியல்கிட்டேருந்து எடுத்து வேறு இடத்துல வைக்கணும். ஒரு ரூமுக்குள்ளே நீங்கள் போகிறீங்களா, அதில் 4 ஆக்கள் உங்களுக்கு இப்படி ஒரிசமாக உங்களுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணி கொண்டிருக்கணுமெண்டா, மிச்ச 4 ஆக்கள் வந்து குவாய்ட்டாக இருக்கணுமெண்டா, தேர் மேக்கிங் மணி. பீப்புள் தர் ஆர் மேக்கிங் மணி, அதாவது காசு உழைக்கிற ஆக்கள், அது இன்வெஸ்ட்மெண்ட் மூலமாக இருக்கட்டும் இல்லாட்டி வேறு மூலமாக இருக்கட்டும், குவாய்ட்டாக இருப்பினம், உங்களுக்கு ஒன்றுமே சொல்ல மாட்டோம். ரைட்? நீங்கள் வந்து 10 வருஷத்துக்கு முதல் வீடு வாங்கின ஆக்கள் அழுகிறத காண மாட்டீங்க. 20 வருஷத்துக்கு முதல் வீடு வாங்கின ஆக்கள் அழுகிறத காண மாட்டீங்க. வீடுகள் மட்டும் இல்லை, 20 வருஷம் 15 வருஷத்துக்கு முதல் என்ன இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கட்டும், கோல்டு வாங்கியிருக்கட்டும், ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே இன்வெஸ்ட் பண்ணியிருக்கணும், பிட்காயின் வாங்கியிருக்கலாம், அவியல் அழுகிறத நீங்கள் பார்க்கவே மாட்டீங்க. ஸோ இதுலேருந்து உங்களுக்கு தெரியணும், வந்து இந்த ஷார்ட் டேர்ம் மைண்ட் செட்டோட இன்வெஸ்ட் பண்ணுற ஆக்கள் வந்து மட்டும்தான் இப்போ கம்ப்ளைண்ட் பண்ணி கொண்டிருக்கணும். அது ஒன்றுமே செய்யலாது. ஏனெண்டா ஆயிலும் உச்சக்கட்டத்தில் வாங்கினபடியா இப்போ கரெக்ஷன் வந்துட்டுது, எனக்கு காசு லூஸ் பண்ணிட்டோம், கம்ப்ளைண்ட் பண்ணினோம். ஸோ அதை வந்து நீங்கள் மனசுக்குள்ள எடுத்து மார்க்கெட்டை ஓவராலாக தீர்மானிக்காயங்கோ, மார்க்கெட் இஸ் பேரண்ட்டு. இது வந்து வெரி இம்பார்ட்டன்ட். என்னடா அவன் 20 ரூபா நோட்டை கையில் வச்சுக்கொண்டு இம்பார்ட்டன்ட்ரான்னு பார்க்காயங்கோ, இது வந்து வெரி இம்பார்ட்டன்ட். இந்த காசு எப்படி உருவாகுது, யார் உருவாக்கினம் என்று உங்களால் தெரிஞ்சு கொள்ள முடிஞ்சால் உங்களுக்கு தெரியும் ஏன் இன்வெஸ்ட் பண்ணுறது இம்பார்ட்டன்ட்டு. ஸோ நான் வந்து ரியல் எஸ்டேட்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்கொண்டு மட்டும் சொல்லல, நீங்கள் வந்து பேசிக்கலி கோல்டுலேயோ ஸ்டாக் மார்க்கெட்லேயோ இல்லாட்டி என்னாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் உங்களால் பண்ண முடியுமெண்டா டெஃபினெட்லி பண்ணுங்கோ, காசை வச்சுருக்கேங்கோ, எஸ்பெஷலி இன் திஸ் என்வாயர்மெண்ட். ஏன் நான் அப்படி சொல்கிறேன்டா, ஸ்டாட்ஸ் கனடா வந்து போன மாதம் ரிலீஸ் பண்ணது, போன மாதத்து நான் இன்ஃப்ளேஷன் ரிலீஸ் பண்ணது 2 விதத்துக்கு வந்திருக்கு. உங்களுக்கும் எனக்கும் தெரியும் கடந்த 2 வருஷமாக இன்ஃப்ளேஷன் எவ்வளோ மேலே போயிருக்குண்டு. ஓகே, இன்ஃப்ளேஷன் ஆல்மோஸ்ட் டபுள் ஆகிருக்குன்னு சொல்லலாம். பட் அஃப்கோர்ஸ் அவங்கள் வந்து எங்களுக்கு உண்மையை சொல்ல மாட்டாங்க, அவங்கள பேஸ்கெட்டுக்குள்ளே இருக்கிற நம்பரை தான் பார்ப்பாங்க. ஆனால் ரியல் எஸ்டேட் வந்து போய் சொல்லாது. ஸோ ஒரு ஆசட் ப்ரைஸ் வந்து மேலே போய் கொண்டிருக்கண்டா, அதுக்கு உண்மையான அண்டர்லைங் ஃபேக்டர் வந்து இன்ஃப்ளேஷன் தான். ரியல் எஸ்டேட்டும் இன்ஃப்ளேஷனும் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி. இப்போ அஃப்கோர்ஸ் ரியல் எஸ்டேட் கீழே வந்து கொண்டிருக்கு. அதுக்கு முக்கிய காரணம் வந்து கணக்காக்கள் ஓவர் பாட் பண்ணிட்டோம், அதாவது ஓவர் பே பண்ணிட்டோம் சில ஆண்டுகளில். அன்ஃபார்ச்சுனேட்லி மற்றது இன்ட்ரெஸ்ட் ரேட்.
ஆனால் உண்மையிலேயே வந்து இன்ஃப்ளேஷன் வந்து ஆசட் ப்ரைஸஸை விலையை கூட்டிக் கொண்டே போகும். நீங்களே வந்து இப்போ நார்மலாக ரியலைஸ் பண்ணலாம், ஒரு க்ரோசரி ஸ்டோருக்கு போய்க்க ஒரு $100 வச்சு 2020 உங்களால் என்ன வாங்க முடிஞ்சது, இப்போ நீங்கள் $100 வச்சு என்ன ரியலிஸ்டிக்லி வாங்க முடியுதுன்னு உங்களாலேயே நோட்டீஸ் பண்ண முடியும். ஸோ ஏன் இது இம்பார்ட்டண்ட்டா இந்த மணி ஏண்டா, பிகாஸ் 2008 எங்களோட கவர்மெண்ட் வந்து, எங்களோட கவர்மெண்ட் மட்டும் இல்லை யூஎஸ் கவர்மெண்ட்டையும் சேர்த்து வேர்ல்டு வைடு எல்லாரும் இந்த மணி சப்ளையை இன்க்ரீஸ் பண்ணியிருக்கணும். இந்த மணி சப்ளையை இன்க்ரீஸ் பண்ண அவியல் பிரிண்ட் பண்ண எங்களோட வேல்யூ வந்து, எங்களோட ஏர்னிங் வேல்யூ வந்து கீழே போய்கொண்டே இருக்கும். ஸோ இதோட வேல்யூ கீழே போய்கொண்டே இருக்கும். இதை நீங்கள் தலைநிக்கில் வச்சா ஒரு காலத்தில் இதை வச்சு ஒன்றுமே வாங்கிடாது. அட்லீஸ்ட் இப்போ கூட ஒன்றுமே வாங்கிடாத லெவலுக்கு தான் இருக்குது இந்த $20 நோட். பட் இதே 10 வருஷத்துக்கு முதல் 20 வருஷத்துக்கு முதல் இதுக்கு ஒரு பெருமதி இருந்தது. பட் இப்போ இல்லை. ஏனெண்டா அவியல் கான்ஸ்டன்ட்லி பிரிண்ட் பண்ணி கொண்டிருக்கணும். அவியல்னு நான் சொல்லியிருக்கேன் எங்களோட கவர்மெண்ட். நீங்கள் பார்த்தீங்களா இந்த சார்ட்டில் வந்து வடிவாக அவுட்லைன் பண்ணுது 2008, அதாவது அந்த கிரேட் ஃபைனான்ஷியல் கிரைசிஸ் ஸ்டேட்ஸில் நடக்க யூஎஸ் வந்து மார்க்கெட்டின் கண்ட்ரோலை எடுத்து பிரிண்ட் பண்ண வலிக்கிட்டோன்னே நீங்கள் பாருங்கோ இந்த மணி சப்ளை எவ்வளோ வளர்ந்துருக்குண்டு. ஸோ அதாவது ஒரு பொருளுண்ட ப்ரெசன்ஸ் என்று சொல்லுவாங்க. ஒரு பொருள் வந்து கணக்காக இருக்கும் போது அதுண்ட மதிப்பு வந்து குறையும். ரைட், அது என்னவாக இருக்கட்டும், சேம் ஃபார் கேஷ். அதாவது நீங்கள் காசை பிரிண்ட் பண்ணி உங்களோட செலவுக்கும் யூஸ் பண்ணி ஆக்கள்கிட்டையும் கொடுத்தா வந்து ஒரு பொருளின் மதிப்பு வந்து கணக்காக இருக்கேக்க என்வாயன்மெண்ட்டில் அதோட வேல்யூ குறையும். ஸோ கடந்த 2008 அந்த கிரேட் ஃபைனான்ஷியல் கிரைசிஸ் யூஎஸில் நடந்தது. அதுக்கு பிறகு எல்லா கவர்மெண்ட்டும் இப்படி பிரிண்ட் பண்ண தொடங்கினது. எஸ்பெஷலி யூஎஸ் கவர்மெண்ட் அவங்க பிரிண்ட் பண்ண இந்த வேல்யூ கீழே போய்கொண்டே இருக்கு. கனடா நீங்கள் எப்போ வந்து நீங்களோட பொறுத்த இருக்கு கனடாவில். பட் எப்போ நீங்கள் பார்த்தாலும் ரைட், ஒரு 10 வருஷத்துக்கு அல்லது 20 வருஷத்துக்கு முதல் லைஃப் வாஸ் மச் பெட்டர் தென் டுடே. ரைட், லைஃப் வாஸ் மச் சிம்பிளர் தென் டுடே. நீங்கள் உழைக்கிற காசு வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு காணுமன்ற அளவுக்கு எங்களால் வாழக்கூடிய மாதிரி இருந்தது. ஆனால் இப்போ வந்து தட் இஸ் நாட் த கேஸ். எங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஸோ இப்போ நீங்கள் இந்த என்வாயன்மெண்ட்டில் இருக்கிறீங்க. நான் ஏன் இந்த மெசேஜ் சொல்கிறேன்டா, இன்ஃப்ளேஷன் இஸ் நாட் ஓவர். இன்ஃப்ளேஷன் இவங்க சொன்னாலும் இன்ஃப்ளேஷன் இஸ் நாட் ஓவர். இன்ஃப்ளேஷன் வந்து இந்த மார்க்கெட்டை விட்டு ஒரு இடம் போகிறதில்ல. ஸோ இப்போ நீங்கள் வந்து கேஷை வந்து வச்சு கொண்டிருக்கீங்களா, இட்ஸ் அ வெரி வெரி பேட் ஐடியா. இப்போ நீங்கள் என்னாவது இன்வெஸ்ட் பண்ண முடியுமாண்டா டெஃபினெட்லி இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஓரளவுக்கு வளர்ந்து கொண்டிருந்த மணி சப்ளை 2008 பிறகு எப்படி கூடியிருக்கண்டு. ஸோ இந்த கூடினதுக்கு காரணம் வந்து எங்களோட கவர்மெண்ட் மணி பிரிண்டிங்ன்ற ஒரு தியரியை அடாப்ட் பண்ணி, அதாவது அவங்களோட செலவுக்கும் யூஸ் பண்ணி ஆக்கள்கிட்டையும் கொடுத்து செஞ்சு கொண்டு இருக்கு. எங்களோட கவர்மெண்ட்டுக்கு எவ்வளவோ கடன் இருக்குது. பில்லியன் இல்லை $1 trillion கடன் இருக்குது. அதுக்கு ஒவ்வொரு வருஷமும் இன்ட்ரெஸ்ட் பே பண்ணணும். மற்றும் வந்து ஒவ்வொரு வருஷமும் ஃபெட்ரல் கவர்மெண்ட்டாக இருக்கட்டும், ப்ரொவின்ஷியல் கவர்மெண்ட்டாக இருக்கட்டும், டெஃபிசிட்டில் தான், அதாவது கடனை வாங்கி தான் ரன் பண்ணி கொண்டிருக்கணும். ஸோ நாடே கடன்லாம் ரன் பண்ணி கொண்டிருக்கு. ஸோ அவியலுக்கு நோ சாய்ஸ், ஆனால் பிரிண்ட் பண்ணியே ஆகணும். ஸோ மணி பிரிண்ட் பண்ண நாங்கள் வந்து சராசரி ஆக்கள் வந்து வேலை செய்கிற காசுன்ற வேல்யூ வந்து கீழே போய் கொண்டிருக்கோம். வேல்யூ கீழே போக வந்து எங்களுக்கு பார்க்க தெரியும், என்னடா இது வீடுகளோட விலை மேலே போகுது, கோல்டுன்ற விலை மேலே போகுது, பிட்காயின்ட விலை மேலே போகுது, ஸ்டாக் மார்க்கெட்லாம் மேலே போகுதுன்ட்டு. ஏனெண்டா ஆக்களுக்கு தெரியும், கையில் காசை வச்சுருந்தா இன்ஃப்ளேஷனுக்கே இந்த காசு வந்து பாழாக போயிடும். ஓகே, ஸோ அதுதான் வந்து 2020 பிறகு எல்லாம் மேலே போனது. ரியல் எஸ்டேட் மார்க்கெட் நான் கிராஷ் பண்ணாதன்னு நான் சொல்ல வரையில. ஆஃப்கோர்ஸ் இன்னும் ஒரு 10 இயர்ஸில் நீங்கள் மேபி 2 கிராஷஸை சந்திப்பீங்க. ரைட், ஆனால் கிராஷுக்கு நீங்கள் வெயிட் பண்ணால் நீங்கள் எப்போவுமே வாங்க மாட்டீங்க. கிராஷ்க்கு வெயிட் பண்ணுற ஆக்கள் வந்து கிராஷ் பண்ணிக்க சொல்லுவினாம், ஓகே இப்போ கிராஷ் பண்ணி கொண்டிருக்கு, இப்போ வாங்க தேவையில்லை, இன்னும் கிராஷ் பண்ணிட்டும் வாங்குவோம். இப்போ நீங்கள் தயாராக இருக்கீங்களா இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு, இப்போ நீங்கள் துணிஞ்சு இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஆனால் உங்களோட மைண்ட் செட் வந்து
டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும். ஸோ உங்களோட மைண்ட் செட் வந்து ஷார்ட் டேர்ம் கோலாக இருக்கக்கூடாது. அதாவது 2 வருஷத்தில் விற்போம், 3 வருஷத்தில் விற்போம். இப்போ வாங்குகிற ஆக்கள் நீங்கள் ஒரு மினிமம் வந்து ஒரு 5 to 10 years, 10 years பெஸ்ட் ஐடியல். 10 years உங்களால் வச்சுருக்க முடியுமெண்டா கிரேட், வாங்குங்க. அதே சமயம் வந்து இப்போ நீங்கள் ஒரு கரண்ட் ஓனரண்டா, இப்போ நீங்கள் ஒரு கரண்ட் ஹவுஸ் ஓனரண்டா, உங்களுக்கு ஒரு கட்டாயம் இல்லை விற்கணுமெண்டு. அதாவது ஒரு ஃபைனான்ஷியல் ஸ்ட்ரெஸ் இல்லை. அதாவது நீங்கள் உங்களோட வேலை வேறு ஒரு இடம் இல்லை, நீங்கள் வீடு வச்சுருக்கீங்க, மேபி பே ஆஃப் பண்ணி முடிஞ்சுது, மேபி கொஞ்சம் மோர்கேஜ் தான் இருக்குது, உங்களால் ஹேண்டில் பண்ண முடியுமெண்டா உங்களோட வீடை விற்காங்கோ. உங்களோட வீடு மாதிரி வேறு ஒன்றுமே வந்து உங்களுக்கு காசு சேர்க்க போகிறதில்ல. ஏனெண்டா ரியல் எஸ்டேட் வந்து இன்ஃப்ளேஷனுண்ட பெஸ்ட் ஃப்ரெண்ட். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். என் பேர் வந்து ரகு ராஜகுரு. நான் ஒரு ரியல் எஸ்டேட் புரோக்கர். உங்களுக்கு என்ன கேள்வி இருந்தால் ரியல் எஸ்டேட்டை பற்றி என்ன அழைக்கலாம். என் நம்பர் வந்து 416-712-2006. ஸோ நாங்கள் வந்து கிரேட்டர் டொரண்டோ ஏரியாவில் வேலை செய்கிறேன் நாங்கள். ஸோ ப்ளீஸ் உங்களுக்கு என்ன கேள்வி இருந்தால், என்ன ஹெல்ப் தேவைண்டா என் நம்பர் கடியுங்கோ. We will chat. Thank you.